सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। எல்லாருக்கும் நமஸ்காரம். தேவி மகாத்மியம் 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கிறோம். ततः प्रववृते युद्धं देव्या शुंभ निशुंभयोः देव्या शुंभस्य चोभयोः पश्यतां सर्वदेवानां असुराणां च दारुणम्. தேவிக்கும் சும்பனுக்கும் யுத்தமானது ஆரம்பிக்கிறது. பயங்கரமான ஒரு யுத்தம். தேவர்களும் அசுராலும் பார்த்து இருக்கக்கூடிய சமயத்திலேயே தேவியும் சும்பனும் யுத்தம் பண்றார்கள். ஷரவர்ஷை சஸ்திரைஹி, இந்த ரெண்டுமே இஷாக சொல்லணும். ஷரவர்ஷை சஸ்திரைஹி, இந்த விசர்க்கம் ஹீயாக சொல்லணும். ததா சாஸ்திரை சுதாருணைஹி, சாஸ்திரைஹின்னு சொல்லணும், சாஸ்திரைஹின்னு சொல்லிடக்கூடாது. இது சா. ஷரவர்ஷை சஸ்திரைஹி ததா சாஸ்திரை சுதாருணைஹி, இது இஸ்ஸாக சொல்லணும். தயோர் யுத்தம் அபூத் பூயஹ சர்வலோக பயங்கரம். அம்புகள், பயங்கரமான அம்பு மழைகள். அதுக்கப்புறம் சஸ்திரைஹி, சஸ்திரங்கள்னா என்னன்னா தூக்கி எறியக்கூடிய ஆயுதங்கள். அதனாலையும் கொடிய கொடிய அஸ்திரங்கள், பயங்கரமான அஸ்திரங்களோடையும் கூட உலகமே நடுங்கும் வண்ணம் சர்வலோக பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்தது. திவ்யான்யஸ்திராணி சதசஹா, சதசஹா அப்படின்னு, சதசஹானா நூற்றுக்கணக்காக. முமுச்சே யான்யதாம்பிகா பபஞ்சதானி தைத்யேந்திரஹா தத்பிரதிகாதகர்த்ரிபிஹி. அம்பாள் நூற்றுக்கணக்குல அம்புகளை எடுத்து சும்பன் மேல விடுறா. ஆனா அது எல்லாத்தையும் சும்பன் முறிச்சுடுறானாம், தன்னுடைய அஸ்திரங்கள்னால முறிக்கிறானாம். அது எப்படி? பிரதிகாத கர்த்திருபிகி அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆக்னேய அஸ்திரத்தை போட்டா, வாருண அஸ்திரத்தை போட்டு அடிச்சானா இவன். அம்பாள் அக்னி அஸ்திரத்தை போட்டானா, நெருப்ப போட்டானா, இவன் நீரை போட்டானா. நெருப்பு அணைச்சுடும் இல்லையா? அப்ப இவன் நெருப்பு, அம்பாள் நெருப்பு போட்டானா, இவன் நீர் போட்டானா. அப்புறம் வாருணம் வாயவியன, அம்பாள் வருண அஸ்திரத்தை போட்டா அப்படின்னா இவன் காற்று. மழை பெய்யறதுக்கு கட்டிட்டு நிக்கிறது மேகங்கள்னா, காத்து வந்ததுன்னா அந்த மேகம் தள்ளி போயிடும், மழை பெய்யாது. காத்து மழையை கலச்சுடும், ஜலத்தை நகர பண்ணிடும். அதனால அம்பாள் வருண அஸ்திரம் போட்டா, இவன் வாயவிய அஸ்திரம் போடுறான், வாயு அஸ்திரம் போடுறான். அடுத்ததா அம்பாள் வாயு அஸ்திரம் போட்டா, இவன் சர்ப்ப அஸ்திரம், பாம்பு. அந்த வாயு அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் எதுன்னா சார்ப்பம், சர்ப்ப அஸ்திரம். அப்புறம் அம்பாள் சர்ப்ப அஸ்திரத்தை திரும்ப போட்டா அப்படின்னா அவன் கருட அஸ்திரத்தை போடணும். கருடாஸ்திரத்தை போட்டான். அப்புறம் அம்பாள் கருடாஸ்திரம் போட்டா இவன் நாராயணாஸ்திரத்தை போடணும். இது சாஸ்திரத்துல பிரசித்தமானது, எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா. யுத்தத்துல, எல்லா யுத்தத்திலையும் வரக்கூடியது. அது இது இப்ப நான் சொன்னது என்னன்னா பிரதிகாத கர்த்திருபிகி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எந்தெந்த அஸ்திரத்துக்கு எந்தெந்த அஸ்திரம் போடணும் அப்படிங்கிறது தனுர் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒரு தடவை கூட சொல்றேன். அக்னி அஸ்திரத்துக்கு பிரதிகாரம் வருண அஸ்திரம், வருணாஸ்திரத்துக்கு பிரதிகாரம் வாயவிய அஸ்திரம், வாயு அஸ்திரம், வாயு அஸ்திரத்துக்கு பிரதிகாரம் சார்ப்பம், சர்ப்ப அஸ்திரம், நாகாஸ்திரம், நாகாஸ்திரத்துக்கு பிரதிகாரம் காருடாஸ்திரம், கருடனுடைய அஸ்திரம், காருடாஸ்திரத்துக்கு பிரதிகாரம் வைஷ்ணவாஸ்திரம். இப்படி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒரு அஸ்திரம், எதிர் அஸ்திரங்கள், அதெல்லாம் அவன் போடுறான். முக்தானி தேன சாஸ்திராணி திவ்யானி பரமேஸ்வரி பபஞ்சலீலயோக்ர ஹுங்காரோச்சாரணாதிபிஹி. அப்ப அவன் போடுறான் இல்லையா, பிரத்யஸ்திரத்தை போட போட அம்பாள் என்ன பண்றான்னா ஒரு ஹூங்காரம் பண்ணி அந்த அஸ்திரத்தை வலுவற்று போக பண்ணிடுறான், அது கீழே விழுமாறு பண்ணிடுறான். அம்பாளோட ஹூங்கார விசேஷத்தை பத்தி நேரத்தையே நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம்.
புங்காரத்தினால தூம்ரலோச்சனை எரிச்சாள் அப்படின்னு. அத லீலையா ஒரு விளையாட்டா வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா அது எல்லாத்தையும் அடிச்சுடுறா. நிச்சயமா அத குரூப்ல சென்ட் பண்றேன். ததசரசதைர் தேவீம் ஆச்சாதயதசோசுரஹ சாபி தத்குபிதா தேவி தனுஷ்சிச்சேத சேஷுபிஹி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நூற்றுக்கணக்கான அம்பாள் மேல நூற்றுக்கணக்கான பானங்களை போட்டு ஒரு மறைவையே ஏற்படுத்தணும். நூற்றுக்கணக்கான பானங்கள் அப்படி போகும்போது ஒண்ணும் தெரியாது, ஸ்கிரீன் மாதிரி அந்த பானத்தை போட்டுடலாம். உடனே அம்பாள் என்ன பண்றான்னா ரொம்ப கோபத்தோட தனுஷ்சிச்சேத சேஷுபிஹி அவனோட வில்ல உடைச்சு விடுறான். சின்னே தனுஷி தைத்யேந்திரஹா 15வது ஸ்லோகம் இப்ப பாக்குறது. சின்னே தனுஷி தைத்யேந்திரஹா ததா சக்திமதா ததே சிச்சேத தேவி சக்ரேண தாமப்யஸ்ய கரே ஸ்திதாம். அவன் வில்லுனால நூற்றுக்கணக்கான அம்புகளை போட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி மறைச்சுடுறான். அப்படி மறைச்ச உடனே அம்பாள் என்ன பண்ணான்னா அவனோட அம்பாளும் அம்புகளை போட்டு இந்த அம்புகள் எல்லாம் வீழ்த்திட்டு அவனோட வில்ல உடைச்சுடுறான் அந்த அம்புனால. அப்ப வில்லு போயிடுத்துன்னா அம்பு போட முடியாதே. அதனால அவன் படக்குன்னு என்ன பண்றான், சக்தி ஆயுதத்தை எடுத்துக்கலாம். சக்தினா வேல், ஈட்டி எடுத்து எரியறான். உடனே அம்பாள் சக்கராயுதத்தினால அந்த ஈட்டிய உடைக்கிறான். அதுக்கப்புறம் தத खड्गमुपादाय शतचन्द्रं च भानुमते अभ्यधावत तां देवीं दैत्यानामधिपेश्वरः. சதச்சந்திரம் அப்படிங்கிறது அவனோட கேடகம், கேடயத்துக்கு பேரு. சதச்சந்திரம்ங்கிறது சும்பனோட கேடயத்துக்கு பேரு, ஷீல்டுக்கு பேரு. பானுமத் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகாசமாக இருக்கக்கூடிய கேடயம். வாளும் கேடயமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதை எடுத்துட்டு தைத்தியர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவான அந்த சும்பன் அப்படியே கையில வாளையும் கேடயத்தையும் தூக்கிண்டு ஓடுறான் அம்பாளை நோக்கி. அபியதாவத்தன ஓடுறான். தஸ்யாபதத ஏவாஷு खड्गं चिच्छेद चंडिकां धनुर्मुक्तैश्चितैर्बाणैः चर्मचार्ककरामलम् अश्वांष्टपातयामास रथं सारथिना सह. तस्यापतत एवाशु अभ्यधावत तां देवीं दैत्यानामधिपेश्वरः तस्यापतत एवाशु खड्गं चिच्छेद चंडिका. அவனுடைய खड्गத்தை வெட்டினாள் அம்பாள். அதுக்கப்புறம் தனுர்முக்தை சிதைர்பானைஹி சர்மச்சார்க்க கராமலம். அம்பாள் என்ன பண்ணாலாம், தஸ்யாபதத்தை ஏவாஷு. அவன் அப்படி பாயும் போதே வந்து ஆபத்தகான அப்படி பாயற சமயத்துல खड्गத்தை வந்து அம்பாள் வெட்டினான். खड्गம்னா என்ன, கத்திய வந்து வெட்டினான். அப்புறம் தனுர்முக்தைஷிதைர்பாணைஹி சர்மச்சார்க்க கராமலம். எப்படி வெட்டினான், தன்னோட பானங்கள்னால. அம்பாள் வில்லுல அம்பு போட்டுட்டே இருக்கான். அவனோட வில்ல உடைச்சா, அதுக்கப்புறம் சக்கரத்தை வந்து இன்னொரு கையில இருந்து எய்து அவனுடைய வேலை உடைச்சாள். அதுக்கப்புறம் அவன் பாஞ்சுட்டு வரான், கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துட்டு. அம்பாள் வில்லு அம்புனாலேயே, அந்த அம்புகள்னாலேயே அவனோட பானத்தை, அவனோட கத்திய உடைச்சு அவனோட கேடயத்தையும் உடைக்கிறாள். அஸ்வாம் ஸ்டபாதயாமாஸ ரதம் சாரதினா சஹ. அவனுடைய ரதத்தையும் உடைச்சாள், சாரதியையும் கொன்னாள், அஸ்வங்கள் குதிரைகளையும் கொன்னாள். எதனால, பாணைஹி அம்புகள்னால. ஹதாஸ்வஸ்ஸ ததா தைத்யஹ ததா தைத்யஹ தைத்யஹ சின்ன தன்வா விசாரதிஹி. குதிரைகள்லாம் போயிடுத்து, சாரதி செத்து போயிட்டான், வில்லு போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. ஜக்ராஹ முத்கரம் கோரம் அம்பிகா நிதனோத்யதஹ. அப்புறம் முத்கரம் அப்படின்னு ஒரு ஆயுதம், அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த அசுரால் யூஸ் பண்ற ஆயுதங்கள்ல ஒண்ணு. அம்பாலும் சில சமயம் இந்த ஆயுதங்கள் உபயோகப்படுத்துவான். முத்கரம் அப்படின்னு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு
யுத்தத்துக்கு வரான். சிச்சேதாபதஸ்தஸ்ய முத்கரம் நிஷிதைஷரைஹி. அம்பாள் என்ன பண்ணான்னா தன்னுடைய அம்புகள்னால அந்த முத்கரத்தையும் உடைச்சாள். ததாபி சோபியதாவத்தாம் முஷ்டி முத்யம்ய வேகவான் சமுஷ்டிம் பாதயாமாச ஹிருதயே தைத்ய புங்கவஹா. தேவ்யாஸ்தம் சாபி சா தேவி தலே நோரஸ்ய தாடயத். சிச்சேதாபதஸ்தஸ்ய முத்கரம் நிஷிதைஷரைஹி. அம்பாள் அந்த முத்கரத்தை வெட்டினாள். உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ததாபி சோபியதாவத்து தாம் முஷ்டி முத்யம்ய வேகவான். கையை அப்படி முஷ்டினா இப்படி கையை அப்படி குத்தறதுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு முஷ்டி. அப்படி கைய முஷ்டி வச்சுட்டு என்ன பண்றான்னா அம்பாளை குத்தறதுக்காக அம்பாளோட திருமார்புல அவன் குத்தறதுக்கு அப்படி பாயறானா, கீழே இருந்து குதிக்கிறானா, மேல ஜம்ப் பண்ணி அம்பாளை குத்தறதுக்கு போறான். சமுஷ்டிம் பாதயாமாச ஹிருதயே தைத்ய புங்கவஹா. அம்பாளுடைய ஹிருதயத்துல முஷ்டினால குத்தினான். உடனே என்ன பண்ணா அம்பாள் அப்படின்னா சமுஷ்டிம் பாத்தயாமாச ஹிருதயே தைத்ய புங்கவஹா தேவ்யாஸ்தம் சாப்பி சா தேவ்யா தலே நோரசி அதாடயத்து. தன்னோட கையினால அவனோட மார்புல ஒரு அரைந்தாளாம் அம்பாள். தல பிரஹாரா விஹதோ நிபபாதமஹி தலே சதைத்யராஜ சஹசா புனரேவ ததோத்ஹிதஹா. அம்பாளாலே மார்பில் அறையப்பட்டு கீழே விழுந்தான், திரும்பவும் எழுந்தான். உற்பத்தியச்ச பிரகிருஹ்யோச்சைஹி. விசர்க்கம் போட்டுக்கணும். உச்சைஹி தேவீம் ககனமாஸ்திதஹ. உற்பத்தியச்ச பிரகிருஹ்யோச்சைஹி தேவீம் ககனமாஸ்திதஹ தத்ராபி சா நிராதாரா யுயுதேதேன சண்டிகா. அப்புறமும் அவன் திரும்பவும் எழுந்துட்டான். அம்பாளால கீழே மார்பில அடிக்கப்பட்டு கீழே விழுந்தவன் திரும்பவும் எழுந்து கொண்டான். சஹசா வேகமா எழுந்துட்டான். அப்புறம் எழுந்துன்னு என்ன பண்றான், உற்பத்தியச்ச பிரகிருஹ்யோச்சைஹி தேவீம் ககனமாஸ்திதா. அப்படியே பெருசா வளர்ந்து ஆகாசத்துல போய் நிக்கிறான், வானத்துல போய் நிக்கிறானா. அப்ப அம்பாள் என்ன பண்றான்னா அப்பவும் யாரையுமே வச்சுக்க நிராதாரான என்ன அர்த்தம், மற்ற சக்திகளோட துணை இல்லாம பிராமி மாஹேஸ்வரி வாலாம் இல்லாம தானே தனியாக அவனோட யுத்தம் பண்ணினாள். உற்பத்தியச்ச பிரகிருஹ்யோச்சைஹி தேவீம் ககனமாஸ்திதஹ தத்ராபி சா நிராதாராம் யுயுதேதேன சண்டிகா. அவனோட சண்டிகா தேவி யுத்தம் பண்ணினாள். நியுத்தம் கேததா தைத்யஹ சண்டிகா ச பரஸ்பரம் சக்ரதுஃ பிரதமம் சித்தம். சித்தம் கிடையாது, சக்ரதுஃ பிரதமம் சித்த முனி விஸ்மய காரணம். அப்படி படிக்கணும். சக்ரதுஃ பிரதமம். இஃப் உபத்மானியம் பாக்கு முன்னாடி விசர்க்கம் வந்திருக்கு இல்லையா, அப்ப இஃப் சவுண்ட் வரணும். நியுத்தம் கேததா தைத்யஹ சண்டிகா ச பரஸ்பரம் சக்ரதுஃ பிரதமம் சித்த முனி விஸ்மய காரணம். அம்பாள் என்ன பண்ணான்னா அவன் கூட அவன் வானத்துல போய் நிக்கிறான், ஆகாசத்துல நிக்கிறான். அப்பவும் அம்பாள் இங்க இருந்து சண்டை போட்டா. வான வெளியில அப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறா. அம்பாளும் வானவெளிக்கு போறா, அப்புறம் பூமியில இருந்தும் அடிக்கிறா. ரெண்டு விதமாவும் சண்டை போடுறா. இவா ரெண்டு பேரும் ஆகாச வெளியில வானத்துல நின்னுட்டு சண்டை போடுறாளாம். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு யுத்தமே நடக்கலை. அப்படி ஒரு யுத்தமா இது பிரதமம் அப்படின்னா முதல்ல நடக்கிறதுங்கிறா. சித்த முனி விஸ்மய காரணம். எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இது எப்பயோ எத்தனையோ யுகாந்தரங்களுக்கு முன்னாடி நடந்த சரித்திரம். அப்படி ஒரு யுத்தம் வானத்துல போய் நின்னுட்டு அவன் யுத்தம் பண்றானாம் இந்த சும்பன் அம்பாலோட. அப்ப அம்பாலும் யுத்தம் பண்றா. பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. சக்ரதுஃ பிரதமம் சித்த முனி விஸ்மய காரணம். சித்தர்கள் முனிவர்கள்லாம் வானத்துல சஞ்சாரம் பண்ணுவா இல்லையா, அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு வாயை பொழந்துன்னு பாக்குறாளாம் இந்த யுத்தத்தோட விசேஷத்தை. எப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஸ்மயம்னா ஆச்சரியத்தை அடைந்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்ல.
ततो नियुद्धं सुचिरं कृत्वा तेनाम्बिका सह उत्पाट्य भ्रामयामास चिक्षेपधरणीतले. யுத்தம் நடக்கிறது. ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணி அம்பாள் என்ன பண்ணான்னா கடைசியில அவனை உட்பாட்டிய அவன் அப்படியே தூக்கி பிராமயாமாச கிரு 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 அம்பாள் அப்படி அவனை ஒரு கையால சுழட்டி பூமியில ஒரு அடி அடிச்சாலும். சக்ஷிப்தோதரணீன் பிராபிய முஷ்டி முத்தியம்ய வேகவான் அபியதாவத துஷ்டாத்மா சண்டிகா நிதனேச்சயா. அப்படி அம்பாளால சுத்தி அடிக்கப்பட்டும் கூட திரும்பவும் முஷ்டிய உயர்த்திண்டு இந்த மாதிரி கையை அப்படி குமிச்சு வச்சுட்டு அம்பாளை குத்துறதுக்காக அடி கொடுக்கறதுக்காக அங்க இருந்து எந்திருந்து அவன் திரும்பவும் வரான். தமாயாந்தம் ததோ தேவி சர்வ தைத்திய ஜனேஸ்வரம் ஜகத்யாம் பாதயாமாச பித்வா சூலேன வக்ஷசி. அப்புறம் பார்த்தா இவ்வளவு நேரம் அவன் கூட விளையாடி பார்த்தாச்சு, இனிமே அவனை சம்ஹாரம் பண்ணியே ஆக வேண்டும் என்று அம்பாள் மனசுல நினைச்சுட்டு என்ன பண்ணினானா அவனோட மார்புல சூலத்தால ஒரு குத்து குத்தினாள் அவனை. உடனே என்னாச்சுன்னா கீழே விழறானான். அவன் சம்ஹாரம் பண்ணப்படுறான் அம்பாளால. சர்வ தைத்தியர்களுக்கும் ஈஸ்வரனான அவனை பூமியில வீழ்த்தினால் சூலத்தால குத்தி. சகதா சுஃப் பபாதோர்வியாம் சகதா சுஃப் இஃப் சகதா சுஃப் பபாதோர்வியாம் தேவி சூலாக்ர விக்ஷதஹா. சகதா சுஃப் பபாதோர்வியாம் தேவி சூலாக்ர விக்ஷதஹ சாலயன் சகலாம் பிருத்வீம் சாப்தி தீபாம் சபர்வதாம். அவன் கீழே விழறானா, அவன் உயிர் போயிடுத்து. அவனுக்கு அசுகு அப்படின்னா உயிர், கதாசுகுன்னா உயிர் போயிடுத்து, கீழே விழுந்துட்டான். அப்படி விழும்போது சாலயன் சகலாம் பிருத்வீம், அவன் விழும்போது பூமி எல்லாம் நடுநடுங்கிறதான். எப்பேற்பட்ட பூமி! சாப்தி தீபாம் சபர்வதாம், பூமியில இருக்கிற மலையெல்லாம் நடுங்கிறது. அப்தி கடலெல்லாம் நடுங்கிறது. தீபாகா தீவுகள்லாம் நடுங்கிறது. எல்லாம் நடுங்குமாறு அவன் விழுகிறான். பூமியில் விழுந்து மாண்டான். சும்பன வதம் பண்ணிட்டா அம்பாள். ததஃ பிரசன்னம் அகிலம் ஹதே தஸ்மின் துராத்மனி. இந்த 10 ஸ்லோகங்கள் அம்பாள் எப்படி எல்லாம் அவனோட யுத்தம் பண்ணினா. அதெல்லாம் ஒரு விளையாட்டு, ஒரு வியாஜம், சும்மா ஒரு குழந்தையோட விளையாடுற மாதிரி அவனை கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பார்த்தாள். அதுக்கப்புறம் வானத்துல இருந்து சண்டை போட்டு தூக்கி எரிஞ்சும் கூட அவன் திரும்பவும் வந்தான். அதுக்கப்புறம் கோபமுற்று அம்பாள் சூலத்தால குத்தி அவனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சாள். உலகமே ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. பிரசன்னாகிலம் ஹதே தஸ்மின் துராத்மனி. இகத்தானா அசுரர்கள் அப்பா. இந்த சும்பன் தானே அத்தனை பேருக்கும் தலைவன். அத்தனை பேரையும் கொன்னான். அத்தனை அசுராளிவானோட கோஷ்டியில இருந்த தூம்ரலோச்சன சம்ஹாரம் பண்ணினா, ரக்த பீஜன சம்ஹாரம் பண்ணினா, சண்ட முண்டர்களை சம்ஹாரம் பண்ணினா, விஷும்பன் இவனோட தம்பி விஷும்பனை சம்ஹாரம் பண்ணினா, இப்ப சும்பனையும் சம்ஹாரம் பண்ணி முடிச்சா. உடனே உலகம் எல்லாம் என்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நிர்மலமா ஆயிடுத்து. லோகம் எல்லாம் ஆனந்தத்துல மெய்மறந்து போயிடுத்தான், பிரசன்னமா ஆயிடுத்தான். ஜகத் ஸ்வாஸ்தியமதி பாப ஸ்வாஸ்தியமதீவாப. ஸ்வாஸ்தியம்னா ஸ்வஸ்தி, சந்தோஷம், நிம்மதி அடைஞ்சுதான் உலகம் எல்லாம். அதீவ ஸ்வாஸ்தியம், ரொம்ப சந்தோஷம், நிம்மதி அடைஞ்சது. நிர்மலம் சாபவன் நபஹா, வானம் எல்லாம் கிளியரா ஆயிடுத்தான். முன்னாடி இந்த வால் நட்சத்திரம் முதலான கெட்ட இதெல்லாம் வானத்துல தெரிஞ்சுதான். உல்காஹா அப்படின்னா வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம் தெரியறதுங்கிறது துர்நிமித்தம். அந்த துர்நிமித்தம் எல்லாம் சாந்தி ஆயிடுத்து. அந்த அந்த அசுரன் இருந்ததுனால வால் நட்சத்திரம் தெரிஞ்சுன்றதுதான். அந்த துர்நிமித்தங்கள் எல்லாம் சாந்தி அடைந்தன என்று சொல்றார். உத்பாதமேகா சொல்காயே பிராகாசம்ஸ்தேஷமம் யயுஹு. பிராக் ஆசம் அப்படின்னா முன்னாடி இருந்தது, அதெல்லாம் என்ன ஆயிடுது, சமம் செய்யும், அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. சரிதோ மார்க வாகின்யா, விசர்க்கம் போட்டுக்கோங்க. ததா சம்ஸ்தத்ர பாதிதே, அவன் கீழே விழுந்த உடனே என்னாச்சுன்னா சரிதா மார்க வாகின்யா ததாசன்னு தத்ர பாதிதே. அவன் கீழே விழுந்தான் இல்லையா, அப்ப நதி எல்லாம் என்ன ஆச்சுன்னா அது பாட்டு அதோட வழியில கரெக்டா தான் போச்சோம். அது வரைக்கும் இவன் பாடா படுத்தின்னு இருந்தான். நதிகள்லாம் சாதாரணமான ஒரு நிலையில ஓட ஆரம்பிச்சு. தேவர்களுக்கு ஒரே சந்தோஷம். ததோ தேவகணா சர்வே ஹர்ஷ நிர்பர மானசாஹ
இத்தனை நாள் எல்லாரும் காத்துன்னு இருந்த ஒரு சம்பவம் இல்லையா, சும்பவதம். நம்மளும் படிக்கிறோம் 5வது அத்தியாயத்துல இருந்து 5, 6, 7, 8, 9 5 அத்தியாயங்கள் அவ்வளவு யுத்தம் நடந்தது. அது எல்லாத்துக்கும் பலன் இன்னைக்கு கிடைச்சுட்டு சும்பன அம்பாள் சம்ஹாரம் பண்ணிட்டான்னு தேவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அதாவது சும்ப நிசும்பர்கள் கஷ்டப்படுத்தும் போதே அவ்வளவு அழகான ஒரு ஸ்துதியை பண்ணினா 5வது அத்தியாயத்துல. இப்ப அவனை சம்ஹாரம் பண்ணிட்டா அம்பாள், அப்போ இன்னொரு ஸ்துதி பண்றா, இன்னும் ஆச்சரியமான ஸ்துதி. அதுதான் இப்ப 11வது அத்தியாயத்துல வரப்போறது. ரொம்ப முக்கியமான அத்தியாயம், தேவி மகாத்மியத்துக்கே ஒரு சாரபூதமா இருக்கக்கூடிய அத்தியாயம் 11வது அத்தியாயம். தேவகணங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், ஹர்ஷ நிர்பரமான மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுத்து. பபூவுர்நிஹதே தஸ்மின் கந்தர்வாலலிதம் ஜகுஹு. கந்தர்வர்கள்லாம் சந்தோஷமா பாடுறா. அந்த சும்பன் போன உடனே அத்தனை பேரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அவாதயம் ஸ்ததைவான்யே நன்று துஷ்டாப்சரோ கணாஹ வவுஃப் புண்ணியாஸ்ததா வாதாஹ சுப்ரபோபூத் திவாகரஹ. அவெல்லாம் கந்தர்வர்கள்லாம் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார்கள், அப்சரசுகள்லாம் நர்த்தனம் பண்றார்கள். ரொம்ப புண்ணியமான மெல்லிசான அழகான எல்லாருக்கும் ஹிதத்தை பண்ணக்கூடிய காற்று அங்க வீசித்து ரொம்ப அழகான பிரபையோடு அழகான ஒரு ஒளியோடு ஆனார் சூரிய பகவான். ஜஜ்வலுஷ்டாக்னய சாந்தாக. சாந்தாக விசர்க்கம், விசர்க்கத்தோடு நிறுத்திக்கணும். சாந்தா திக்கஜ சாந்தா திக்ஜ நிவஸ் திக்ஜனித ஸ்வனாக திக்ஜனித ஸ்வனாக. அப்புறம் என்னாச்சு, அக்னிகள்லாம் சாந்தமா எரிஞ்சுது. பிராமணாளுடைய ஆத்துல எரியக்கூடிய அக்னிகளா இருக்கட்டும், இல்ல வேள்விச்சாலைகள்ல இருக்கிற அக்னிகளா இருக்கட்டும், இல்ல ஆத்துல எரியக்கூடிய அக்னிகளா இருக்கட்டும், எல்லா அக்னியும் சாந்தமாக எரிந்தது. அப்புறம் திக் ஜனித ஸ்வனாக, 8 திக்கிலிருந்தும் வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் சாந்தமாக ஆயிடுத்து என்று சொன்ன. இதெல்லாம் என்னன்னா, ஒரு துஷ்டன் இருந்தா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அப்படி ஸ்பாயிலாய் இருந்தது. இப்ப அம்பாளுடைய கிருபையினால, அம்பாள் இவனை சம்ஹாரம் பண்ணினதுனால எல்லாம் சாந்தமாயிடுது. இது ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மகாத்மியே தசமோத்தியாய. பார்த்த 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு அம்பாள் யாருன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீ, இப்ப பார்த்த அத்தியாயத்தோட அம்பாள் இந்த காமேஸ்வரி தேவி. தன்னோட கையில பாசம், அங்குஷம், வில்லு, அம்பு, சூலம் இதெல்லாம் வச்சிருக்கிற அம்பாள். இப்ப அடுத்த அத்தியாயம் 11வது அத்தியாயத்துக்கு அம்பாள் யாருன்னா புவனேஸ்வரி தேவி. இந்த பக்கம் இருக்கிற அம்பாள். பாலர வித்யுதிமிந்து கிரீட்டாம் துங்க குச்சாம் நயனத்ரயயுக்தாம். இந்த அம்பாளுடைய சித்திரங்கள் எல்லாமே குரூப்ல அனுப்பிச்சிருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பாலர வித்யுதிமிந்து கிரீட்டாம் துங்ககுச்சாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷபாஷாபீதிகராம் பிரபஜே புவனேஷீம். 2வது லைன் ஃபுல்லா சொல்லணும், அதை பிரிக்க கூடாது. பாலர வித்யுதிமிந்து கிரீட்டாம் துங்ககுச்சாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷபாஷாபீதிகராம் பிரபஜே புவனேஷீம். கோபிகா கீதம் இருக்கு இல்லையா, கோபிகா கீதம் இல்ல, யுகல கீதம்னு ஒண்ணு இருக்கு பாகவதத்துல. அந்த யுகல கீதத்தோட ராகம் இது. பாலர ராகம்னா சந்தஸ், அந்த சந்தஸ்ல இருக்கு. பாலர வித்யுதிமிந்து கிரீட்டாம் துங்க குச்சாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷபாஷாபீதிகராம் பிரபஜே புவனேஷி. அந்த ராகம் அப்படியே சொல்லலாம். ரிஷிருவாச்ச தேவ்யாஹதே தத்ர மகாசுரேந்திரே. 4வது ஸ்லோகம். சேந்திராசுராவன்ஹி புரோகமாஸ்தாம் காத்யாயனீம் துஷ்டுரிஷ்டலாபாத். முதோய்த்து போட்டுக்கோங்க. விகாசி வக்த்ராப்ஜ விகாசிதாஷாஹ. தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் இவனை சம்ஹாரம் பண்ணின உடனே. அசுரராஜன் அம்பாளால கொல்லப்பட்ட உடனே அக்னி தேவனை முன்னிட்டு கொண்டு வராளாம் எல்லாரும். வன்ஹி புரோகமாக, அக்னி தேவன் முதலானவர்கள்லாம் வராளாம். சேந்திரா சுராகா, இந்திரதேவன், அக்னி பகவான் எல்லாரும் வரார்கள். ரொம்ப மலர்ந்த விகாசி வக்த்ராப்ஜ விகாசிதாஷாஹா.
அவெல்லாம் அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படி ரொம்ப பிரைட்டா இருக்கான், மலர்ந்த முகமா இருக்கான். அவளோட முகத்தினால திக்குகள்லாம் அப்படியே ஜொலிக்கிறதாம். அப்படி ஒரு சந்தோஷத்தோட காத்தியாயனியான அந்த அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இதுல இருந்து ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதஹ ஜகதோகிலஸ்ய, பிரிச்சுக்கோங்க, மாதஹ கமா ஜகதோகிலஸ்ய, இல்ல சேர்த்து சொல்லலாம், மாதர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் துவமீஸ்வரி தேவி சராச்சரஸ்ய. ஹே அம்பாளே, நீ ரொம்ப பிரசன்னமாக விளங்குவாயாக, அம்மா அனுகிரகம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் பண்றா, ரொம்ப அழகா சொல்றா, அருள் புரியம்மா. பிரபன்னார்த்தி ஹரே, யாரெல்லாம் உன்னை சரணாகதி பண்ணினாலோ அவளோட கஷ்டத்தை எல்லாம் போக்குபவளே நீ அருள்வாயாக. தாயே நீ அனுகிரகம் பண்ணு. ஜகதோகிலஸ்ய மாதா, உலகத்துக்கெல்லாம் தாயே நீ அனுகிரகம் பண்ணு. விஸ்வேஸ்வரி, உலகத்துக்கெல்லாம் தலைவியே, இந்த உலகத்தை நீ காப்பாற்று. நீதான் சராச்சரஸ்ய ஈஸ்வரி, அசையும் அசையாத பொருள்கள் எல்லாத்துக்கும் ஈஸ்வரியாக இருப்பது நீதான். ஆதாரபூதா ஜகதஸ்துவமேகாம் மஹீஸ்வரூபேண யதஸ்திதாசி. யதஸ்திதாசி, இதுவும் இசா சொல்லணும். அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத், இத்து போட்டுக்கணும். அப்புறம் இது போடாம மொதோ இத்து போட்டுக்கணும். அப்புறம் இங்க ஆப்யாயதே கிருத்ஸ்னம் அலங்கிய வீர்யே, நீதான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்காய். எல்லாத்துக்கும் ஆதாரம் நீதான். ஏன் அப்படின்னா மஹீஸ்வரூபேன யதஸ்திதாசி, பூமியா இருந்து எல்லாத்தையும் தாங்குறவள் நீதான். எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் பூமி தானே, அந்த பூமியா இருந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது நீதான். அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத் ஆப்யாயதே கிருத்ஸ்னம் அலங்கிய வீர்யே. அப்பு அப்படின்னா என்னன்னா, ஆப்யாயத்தேன்னா திருப்தி அடையிறது. இந்த திருப்திங்கிறது எப்ப அடையும்னா ஜலத்தை குடிச்சாதான். எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும் போது வயிறெல்லாம் குளிர்றது பார்த்தேடா, ஒரு திருப்தி அடையிறது பார்த்தேடா, அந்த ஜலத்தின் ஸ்வரூபமா இருக்கிறது அம்பாள் தான். அதனாலதான் அவாவா ஊர்ல ஓடுற நதிக்கு அம்பாளோட பேரை தான் வச்சிருக்கோம். தாமிரபரணி அப்படிங்கிறது அம்பாள் தானே, தாமிரபரணி தேவி தானே, பராசக்தி தானே. கங்கையா இருக்கிறதும் யமுனையா இருக்கிறதும் காவேரியா இருக்கிறதும் கோதாவரியா இருக்கிறதும் சரஸ்வதியா இருக்கிறதும் நர்மதையா இருக்கிறதும் சிந்துவா இருக்கிறதும் எல்லாம் அம்பாள் தானே. அந்த பராசக்தி தான் ஜலஸ்வரூபிணியா இருந்து உலகத்துக்கெல்லாம் திருப்தியை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்ல. அப்ப ஒன்னாலதான் இந்த உலகம் திருப்தி அடையிறது. துவம் வைஷ்ணவி சக்தி அனந்த வீர்யாம் விஸ்வஸ்ய பீஜம், பீஜம்னா விதை, விஸ்வஸ்ய பீஜம் பரமாசி மாயா சம்மோகிதம் தேவி சமஸ்தமேதத் துவம் வை பிரசன்னா புவி முக்தி ஹேதுஹு. நீ விஷ்ணுவினுடைய சக்தியாக இருக்காள், வைஷ்ணவியாக இருக்காள். அப்புறம் உலகத்துக்கெல்லாம் விதையாக வித்தாக இருக்கக்கூடிய மகா மாயையாகவும் நீயே இருக்கின்றாய். சமோகிதம் தேவி சமஸ்தமேதத், எல்லாம் நம்ம பாக்குறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாமே வஸ்துதா எல்லாமே மித்யா. அம்பாள் தான் மாயையாக இருந்து எல்லாத்தையும் மறைச்சுன்னு இருக்கா, உண்மை மாதிரி காமிக்கிறா, மயக்கிறா. ஆனா நீ அனுகிரகம் பண்ணிட்ட, நீ பிரசன்னம் ஆயிட்டையானா அவர்கள் முக்தி அடைவார்கள். அம்பாள் பிரசன்னமாகிற வரைக்கும் எல்லாத்தையும் மாயை 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 மாயையெல்லாம் உண்மை 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 நினைச்சுட்டு இருப்பான். கயிறுல எப்படி பாம்பு தெரியறதோ அதை பாம்பு பாம்பு நினைச்சுட்டு இருப்பான். அப்புறம் அறிவு வந்தாதானே தெரியாது, அடடா இது ஒரு கயிறு, இதை போய் பாம்பு நினைச்சோமே அப்படின்னு. அப்புறம் தான் நமக்கு புரியும், இருக்கிறது ஒன்னே வஸ்துதா, ஒன்னே ஒன்னும் அந்த பரபிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, மற்றது அதுதான் எல்லாமாவும் இருக்கு. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே பொய், மாயை, மித்யா அப்படிங்கிறது எப்ப புரியும்னா தொம்பை பிரசன்னா புவி முக்தி ஹேது, உன்னுடைய நீ பிரசன்னமாயிட்டையானாத்தான் அது நடக்கும். வித்யா சமஸ்தாஸ்தவதே விபேதாக ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு வயைகையா பூரிதம் அம்பயைதத் காதே ஸ்துதிஸ்தவ்ய பராபரோக்தி. இந்த உலகத்துல என்னென்ன படிப்பெல்லாம் இருக்கோ, என்னென்ன கல்வி எல்லாம் இருக்கோ, அது எல்லாமே அம்பாள் தான். என்னத்தை பத்தி படிச்சாலும் படிக்கிற அத்தனையும் சரஸ்வதி ஸ்வரூபமா. வித்யா சமஸ்தாக தவ தேவி பேதாக, உன்னுடைய பேதங்கள் தான் வித்யைகள் எல்லாம். அது மட்டும் கிடையாது, உலகத்துல எந்தெந்த பெண்கள்லாம் இருக்காளோ எல்லாரும் நீதான்.
ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு. எவ்வளவு ஒரு வசந்த நிலையில பெண்களை நம்மளோட சாஸ்திரங்கள் வச்சிருக்குங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். யார் யாரோ என்னென்னமோ சொல்றா, சாஸ்திரம் ஸ்திரீகளை மதிக்கலே அப்படின்னு எல்லாம் சொல்றா. அதெல்லாம் மகா பாபம். எவ்வளவு அழகா போற்றுகிறார்கள் தேவர்கள். சொல்றா இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த உலகில் இருக்கும் பெண்கள் அனைவரும் பராசக்தியின் அம்சம், அப்படிதான் பார்க்க வேண்டும். ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு. இதை விட பெரிய ஃபெமினிசம் ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லா பெண்களையும் அம்பாளா பார்த்தா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஸ்திரிய சமஸ்தாக சகலா ஜெகத்சு. எந்த அம்பாள் இவ்வளவு நேரம் இத்தனை அசுராலையும் துஷ்டர்களையும் சம்ஹாரம் பண்ணினாலோ அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் எல்லா ஸ்திரீகளும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்க. ஸ்திரிய சமஸ்தாக சகலா ஜெகத்சு துவயைகையா பூரிதம் அம்பையை தத். அம்மா உன்னாலேயேதான், நீதான் எல்லாருக்கும் தாயாக இருக்காய், உன்னாலேயே இந்த உலகம் நிறைந்து இருக்கிறது. காத்தே ஸ்துதிஸ்தவ்ய பராபரோக்திஹி. நீயே பராபரமாக இருக்காய். பராபரம்னா பரமாவும் இருக்காய், அபரமாவும் இருக்காய், எல்லாமாவும் இருக்காய். அப்படி இருக்கிற ஒன்ன, எல்லாமாகவும் இருக்கிற ஒன்ன எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றார். சர்வபூதாயதா தேவி புக்தி முக்தி பிரதாயினி த்வம் ஸ்துதா ஸ்துத ஏகாவாம் பவந்து பரமோக்தயஹ. அம்மா எல்லாமே நீதான். சர்வபூதா யதா தேவி புக்தி முக்தி பிரதாயினி. நீயே போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறாய், எல்லாமே நீதான். த்வம் ஸ்துதா ஸ்துதையே காவா பவந்து பரமோக்தயஹ. உன்னை எவ்வளவு சொற்கள்னால நாங்க ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அது கம்ப்ளீட் ஆகாது. எப்படி அதை வச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்றது? சொற்களாவும் இருக்கிறது அம்பாள் தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா வார்த்தையும் அம்பாள் தான். எல்லா சர்வம் சக்தி மையம். பாக்குறது எல்லாமே பெண்கள்ல மட்டும்தான் அம்பாள் இருக்காளா? ஏன் ஆண்கள்ல இல்லையா? எல்லாருக்குள்ளயும் இருக்கா. எந்திருந்து நிக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அது சக்திங்கிறது யாரு? அம்பாள் தானே. எல்லா இடத்துலயும் இருக்கா. பார்க்கும் இடம் தோறும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமா இருக்கியேமா. அப்படி எல்லா வார்த்தைகளுமாக நீயே இருக்கும் போது, நீயே எல்லாத்தையும் கொடுக்கும் போது, உன்னை ஸ்துதிக்கணும்னு சொல்லி ஒரு 4 வார்த்தையை சம்ஸ்கிருதத்துல அங்கேயும் இங்கேயும் எடுத்து தேடி போட்டு ஒரு ஸ்தோத்திரம்னு பண்ணினா கூட, எவ்வளவுதான் சிறந்த சொற்களாக இருந்தாலும் கூட அதனால உன்னை ஸ்துதிச்சதான் ஆயிடுமா? அது ஒரு கம்ப்ளீட் ஆயிடுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இருந்து நாராயணி ஸ்துதி அப்படின்னு சொல்றோம் இந்த 8வது ஸ்லோகத்துல இருந்து. சர்வஸ்ய புத்தி ரூபேண ஜனஸ்ய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஒரு 4 ஸ்லோகமா அர்த்தம் பார்ப்போம் படிச்சுட்டு. கலாகாஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோபரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே. அடுத்ததுதான் நம்ம தியான ஸ்லோகமா ஆரம்பத்திலையும் முடிவுலையும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இங்கதான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கௌரியும் சொல்லலாம், தேவியும் சொல்லலாம். சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்ய புத்தி ரூபேண ஜனஸ்ய ஹிருதி சம்ஸ்திதே. எல்லாருடைய உள்ளங்களிலும் அறிவாக இருக்கியே அம்மா. ஸ்வர்க அபவர்கதே. ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பவளே, உனக்கு நமஸ்காரம். கலா காஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி. கலா காஷ்டா அப்படிங்கிறது என்னன்னா கால அளவுகள். கலை காஷ்டை முதலானது ரொம்ப சின்ன கால அளவுல இருந்து எல்லா கால அளவுகளாகவும் நேரமாக இருக்கிறது அம்பாள் தான். காலத்தின் வடிவமா அவள் இருக்கிறதுனாலதான் காளின்னு சொல்றோம். ஒவ்வொரு செகண்டும் அம்பாள், ஒவ்வொரு நிமிஷமும் அம்பாள், ஒவ்வொரு ஹவர், ஒவ்வொரு மணிக்கூறும் அம்பாள். எல்லாம் அம்பாள். பார்க்கறது எல்லாமே பராசக்தி ஸ்வரூபம் தான். ஒண்ணு விடாம. இந்த லேப்டாப்ல சொல்றோமா, லேப்டாப்பும் அம்பாள். போன்ல படிக்கிறோமா, போனும் அம்பாள். போன்ல இருக்கிற பிடிஎஃப்பும் அம்பாள். அதுல இருக்கிற எழுத்தும் அம்பாள். எல்லாம் அம்பாள். சர்வம் சக்தி மையம். ஒரே வார்த்தையில சொன்னா அதுதான் இந்த ஸ்தோத்திரத்துல சொல்றா. கலா காஷ்டா முதலான சமயத்தின் நேரத்தினுடைய பரிணாமங்களாக இருப்பவளே. யூனிட்னு சொல்றோமே, எஸ்ஐ யூனிட்னு, எல்லாம் அம்பாள் தான். மினிட், செகண்டுங்கிறா, சென்டிமீட்டருங்கிறா, லிட்டருங்கிறா, என்னெல்லாம் அளவு இருக்கோ எல்லாம் அம்பாள் தான். பரிணாமங்கள் எல்லாம். விஸ்வயோகோ
விஸ்வஸ்யோபரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே. மாறுதல்களை எல்லாம் அம்பாள் உண்டாக்கி ஒடுக்கத்துக்கும் காரணமாக அவளே இருக்காள். உப்பரத்தவ் அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றுறதும் அம்பாள் தான். தோற்றுவித்தல், இயக்குதல், மாற்றுதல், மறைத்தல், அழித்தல் எல்லாம் பண்றான். சர்வமங்கள மாங்கல்யே, எல்லா மங்களங்களிலும் சிறந்த மங்கள வடிவினளாக இருக்கிறாள். சிவே, சிவஸ்வரூபிணியாக இருக்காள். சர்வார்த்த சாதிக்கே, எல்லா அர்த்தங்களையும் சாதிக்க கூடியவள். எல்லா மன விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணுபவள், ஆசைகளையும் நிறைவேற்றுபவள். சர்வார்த்த சாதிக்கே. சரண்யே, சரணாகதி பண்ணறதுக்கு ரொம்ப உயர்ந்தவளாய் இருக்காள். கௌரி நாராயணி நமோஸ்துதே. கௌரி தங்க நிறத்துல இருக்கா, கௌர வர்ணத்துல இருக்கா. இந்த கலா காஷ்டாதி ரூபேனங்கிறதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறா. ஒரு லவம்ங்கிறது ஒரு க்ஷணமா, 2 லவம்ங்கிறது ஒரு நிமிஷமா, 30 நிமிஷம்ங்கிறது ஒரு கலையம், 18 நிமிஷம்ங்கிறது ஒரு காஷ்டயம். ஒரு க்ஷணம் இஸ் ஈக்குவல் டு ஒரு லவம், 2 லவம்ங்கிறது ஒரு நிமேஷம், 30 நிமேஷம்ங்கிறது ஒரு கலா, 18 நிமேஷம்ங்கிறது ஒரு காஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. சர்வமங்கள மாங்கல்யேங்கிற இந்த மந்திரம், இது ஸ்லோகம் மட்டும் கிடையாது, மந்திரம். இதை 7 தடவை சொன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. அம்பாள் சிருஷ்டி பண்றா, ஸ்திதி பண்றா, விநாசம் பண்றா. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையும் தானே பண்றா. குணாஸ்ரயே குணமயே, குணங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருப்பிடமாக விளங்குகிறாள். குணமயியாக, தானே குணங்களாக இருக்காள். அப்பேற்பட்ட நாராயண ஸ்வரூபிணியான நாராயணியே உனக்கு நமஸ்காரம். அடுத்த ஸ்லோகம், இதுவும் சப்த ஸ்லோகியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். சர்வமங்கள மாங்கல்யவும் சப்த ஸ்லோகியில வருது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சரணாகதர்கள், தீனர்கள் யாரெல்லாம் இருக்காளோ, தன்னை சரணாகதிய பண்ணின கஷ்டப்படுறவா யாரெல்லாம் இருக்காளோ அவளை காப்பாத்துறதையே தன்னுடைய வேலையா வச்சுருக்கிறவள் அம்பாள். அம்பாளோட வேலை என்னன்னா, யாரெல்லாம் போய் என்னால முடியல நீ காப்பாத்துக்காயேன்னு சரணாகதி பண்றாளோ அவளை காப்பாத்துறதுதான் அம்பாளுக்கு வேலை. எல்லாருடைய துக்கங்களையும் போக்குபவள். அப்பேற்பட்ட நாராயணிக்கு நமஸ்காரம் என்று இதோட நாராயணி ஸ்தோத்திரம் பண்ணி, அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே இந்த சப்த மாதாக்கள் மேல இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த சப்த மாதாக்களை தனித்தனியா உபாசனை பண்றதுக்கான ஸ்லோகங்கள், மந்திர ரூபங்கள். ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌஷாம்பக்ஷரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கௌஷாம்பக்ஷரிகே சவுண்ட் வரணும். கௌஷாம்பக்ஷரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஹம்சயுக்த விமானஸ்தே, ஹம்சங்களால் பூட்டப்பட்ட விமானத்தில் இருப்பவளே, பிரம்மாணியினுடைய ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டவளே. கௌஷாம்பக்ஷரிகே தேவி, கௌஷம்னா கூர்ச்சம், குஷா. அம்ப ஷரிகேன, அம்புனா தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை கூர்ச்சத்தால, அதாவது தர்பேனால எடுத்து புரோக்ஷணம் பண்ணக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். இதுதான் அம்பாளுடைய பிராமியினுடைய ஸ்வரூபம். பிரம்மாணி மேல இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஒவ்வொரு அம்பாளுக்கு தனித்தனி ஸ்லோகம் வரப்போறது. திரிசூல சந்திரா ஹிதரே மகா விஷபவாகினி மாஹேஸ்வரி ஸ்வரூபேண நாராயணி நமோஸ்துதே. திரிசூலன் கையில வச்சிருக்கா, சந்திரன் தலையில வச்சிருக்கா, அகி பாம்பு கழுத்துல போட்டு இருக்கா, மகா விஷபத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கா. அந்த தேவிக்கு மாஹேஸ்வரின்னு பேரு. அப்பேற்பட்ட நாராயணியே உனக்கு நமஸ்காரம். மயூர குக்குடவிருத்தே மகாசக்தி தரே நகே கௌமாரி ரூப சம்ஸ்தானே நாராயணி நமோஸ்துதே. மயில்ல உட்கார்ந்து இருக்கா, குக்குட்டம் சேவல கொடியா வச்சுருக்கா, மகாசக்தி சக்தி வேலாயுதத்தை கையில வச்சுண்டு கௌமாரி ஸ்வரூபத்துல மயில் வாகனத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய நாராயணியே உனக்கு நமஸ்காரம். சங்க சக்கர கதாசாரங்க கிரஹீத பரமாயுதே பிரசீத வைஷ்ணவி ரூபே நாராயணி நமோஸ்துதே.
அப்ப என்ன, மயூர குக்கட உருதே அது பார்த்துட்டோமா. சங்கம் சக்கரம் கதா ஷார்ங்கம் இதனால் எல்லாம் வச்சிருக்கக்கூடியவள். சங்கம் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம், கௌமோதகிங்கிற கதை, ஷார்ங்கங்கிற வில், இது எல்லாத்தையும் கையில வச்சுட்டு விஷ்ணுவினுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவியே உனக்கு நமஸ்காரம், நாராயணியே உனக்கு நமஸ்காரம். கிரஹீதோக்ர மகாசக்ரே தம்ஷ்ட்ரோத்ருத வசுந்தரே வராக ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. உக்ரமான மகா சக்கரத்தை கையில வச்சுண்டு தன்னுடைய தம்ஷ்டங்களால் கோரை பற்களினால் பூமியையே தூக்கக்கூடிய வராகனின் ரூபத்தில் இருப்பவளே, ஹே சிவே மங்கள வடிவினலே நாராயணி உனக்கு நமஸ்காரம். நிருசிம்ஹ ரூபேணோக்ரேண ஹந்தும் தைத்யான் கிருதோத்யமே திரைலோக்கியத்ராண சகிதே நாராயணி நமோஸ்துதே. நரசிம்ம பெருமாளுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு உக்ரமான தைத்தியர்களை எல்லாம், உக்ரமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு தைத்தியர்களை எல்லாம் வதைக்கிறதுக்காக வந்தவளே, வாளே அசுரால கொல்லணுங்கிறதுக்காக முயற்சியோடு வந்தவளே, முற்பட்டவளே. திரைலோக்கிய திராண சகிதே, திரைலோக்கிய திராண ஸ்வரூபம், உலகத்தையும் காப்பாத்தனம் அப்படிங்கிறதுக்காக வந்தவளே, அம்மா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு நாரசிம்ஹி மேல இருக்கிற ஸ்தோத்திரம். அடுத்தது இந்திராணி. கிரீட்டினி மகாவஜ்ரேம் சஹஸ்ரநயனோஜ்வலேம் விருத்ரப்ராணஹரே சைந்திரி நாராயணி நமோஸ்துதே. கிரீட்டம் வச்சுருக்கா, மகா வஜ்ராயுதத்தை வச்சுருக்கா, 1000 திருக்கண்களால் ஜொலிக்க கூடியவளாக இருக்காள். விருத்ராசுரன் அப்படிங்கிறவனுடைய பிராணனை போக்கின தேவேந்திரனுடைய பத்னி, தேவேந்திரனுடைய சக்தி. அதனால் அவளும் விருத்ராசுரனை கொன்னவளாக இருக்காள். அப்பேற்பட்ட ஐந்திரி என்னும் இந்திராணியே, நாராயணி ஸ்வரூபிணியே உனக்கு நமஸ்காரம். சிவதூதி ஸ்வரூபேண ஹத தைத்ய மகாபலே கோர ரூபே மகாராவே நாராயணி நமோஸ்துதே. சிவதூதியினுடைய ஸ்வரூபத்துல தைத்தியர்களுடைய மகாபலத்தை அழித்தவளே, கோர ரூபம் கொண்டவளே, மகாராவே பெரும் சப்தம் பண்ணுபவளே, நாராயணியே உனக்கு நமஸ்காரம்னு சிவதூதி மேல இருக்கிற ஸ்லோகம். இது பைரவிக்கும் சொல்றதா அமைந்திருக்கு இந்த ஸ்லோகம். பைரவி தேவியையும் இந்த ஸ்லோகத்தினால நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். தம்ஷ்ட்ரா கரால வதனே சிரோ மாலா விபூஷணே சாமுண்டே முண்ட மதனே நாராயணி நமோஸ்துதே. இது சாமுண்டி மேல இருக்கிற ஸ்லோகம், காளி மேல இருக்கிற ஸ்லோகம். தம்ஷ்ட்ரா கரால வதனே, கோரைப்பற்கள் 2 பக்கம் அப்படி நீட்டின் இருக்க, நாக்க வெளியில தொங்கின் இருக்கக்கூடிய பெரிய நாக்கையும் உடையவளே, தலை மாலைகளையே ஆபரணமாய் போட்டிருக்கிறவளே, சாமுண்டியே சண்டன் முண்டன் 2 பேத்தையும் சம்ஹாரம் பண்ணினவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். அடுத்தது எல்லாம் அம்பாள் தான். லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே திருவே. எத்தனை பேர் பாருங்க. மகாராத்திரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. இதெல்லாம் புரில். லக்ஷ்மி, லக்ஷ்மினா லக்ஷ்மி தேவியே. லஜ்ஜா வெட்கத்தின் வடிவமாக இருப்பவளே. மகாவித்யே, வெட்கத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தப்பு பண்றதுல இருக்கக்கூடிய வெட்கத்துக்கு பேர் தான் லஜ்ஜான் பேர். மகாவித்யா பெரும் வித்யாக இருப்பவளே. ஸ்ரத்தா ஸ்ரத்தையாக இருப்பவளே. புஷ்டி எனர்ஜி, புஷ்டியாக இருக்கா. ஸ்வதா, ஸ்வதான்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பித்திருக்களுக்கெல்லாம் பத்னி. அரியமா, பித்திருக்களோட தேவதையான அரியமாவினுடைய பத்னியா இருக்கிறவள் ஸ்வதா தேவி. அப்படி இருக்கிறவள். துருவான்னா நிலையாக இருப்பவள். இதெல்லாம் கூப்பிடுறது சம்போதன பிரதமால இருக்கு. எல்லாமே சம்போதன பிரதமால தான் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் ஃபுல்லா சம்போதன பிரதமானா என்ன? லக்ஷ்மி அப்படின்னா கூப்பிடுறது. தமிழ்ல எப்படி கூப்பிடுவோம்? லக்ஷ்மின்னு கூப்பிடுவோம். இங்க சம்ஸ்கிருதத்துல லக்ஷ்மிங்கிறது அவளோட பேரு. அம்பாளை கூப்பிடும் போது லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுவோம். அதுதான் வித்தியாசம். லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டிஸ்வதே துருவே மகாராத்திரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. மகாராத்திரி ஸ்வரூபிணியாக இருப்பவள். மகாராத்திரிங்கிறது பிரளய காலத்துல வரக்கூடிய ராத்திரிக்கு பேரு மகாராத்திரியா. எல்லா ராத்திரியே அம்பாள் தான். ராத்திரி சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு. ராத்திரி வேலையே அம்பாளுக்கு உகந்த வேலை. எல்லாமே அம்பாள் தான். இப்ப காலையிலயும் அம்பாளுக்கு உகந்த வேலை, மத்தியானமும் அம்பாளுக்கு உகந்த வேலை, சாயந்தரமும் எல்லாம் அம்பாள் தான். மேதே சரஸ்வதி வரே பூதி பாப்ரவிதாமசி.
நியதே த்வம் பிரசீதேஷே நாராயணி நமோஸ்துதே. மேதாதேவியாக இருக்காள், சரஸ்வதி தேவியாக இருக்காள், பூதி ஐஸ்வர்யமாக இருக்காள், பாப்ரவி விஷ்ணுவினுடைய சக்தியாக இருக்காள். பப்ரு சப்தஸ்ய கபில வாச்சித்வாசு கபிலஸ்ய லோகிதா பிரதானத்வாத் லோகிதவர்ணஸ்ய ரஜ ஆத்மகதையா ராஜசீத்யர்த்தா. ராஜசஸ்வரூபிணின்னு அர்த்தம். பாப்ரவின்னா ராஜசஸ்வரூபிணி, 3 குணங்களாவும் இருக்கா. பூதி பாப்ரவி தாமசி, சத்வ ரஜஸ்தமோ குணஸ்வரூபிணியா இருக்கா. நியதேத்வம் பிரசீதேஷே, நீ அனுகிரகம், பிரசீதன்னா அனுகிரகம் பண்ணுமா, திருவருள் புரிவாய் அப்படின்னு அர்த்தம். நாராயணி நான் உனக்கு நமஸ்காரம். நியதே, நியதே அப்படின்னா இயற்கை, இயற்கையினுடைய வடிவமாக இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. இதுவும் துர்கா சப்தஸ்லோகியில வரக்கூடிய ஸ்லோகம். எல்லா வடிவமாவும் இருக்கிறவளே உனக்கு நமஸ்காரம். சர்வேஷே எல்லாத்தையும் ஆள்பவளே உனக்கு நமஸ்காரம். சர்வசக்தி சமன்வித்தே எல்லா சக்திகளோடும் சேர்ந்து இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். அம்மா பயபியக திராகி, எங்களுடைய பயங்களில் இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்துமா. துர்கே தேவி உனக்கு நமஸ்காரம். ஏதத்தேவதனம் சௌன்யம் லோச்சனத்ரய பூஷிதம் பாத்து நர்வ பூதேபியா காத்யாயனி நமோஸ்துதே. உன்னுடைய திருமுகம் இருக்கு இல்லையா, இந்த முகத்தாலையும் 3 கண்களாலையும் எங்களை காப்பாத்து. ஏதத்தே வதனம் சௌமியம் லோச்சன திரயபூஷிதம், 3 கண்களாலையும் எங்களை காப்பாத்து. எல்லா பூதேபியா எல்லா பயங்களிலிருந்தும் எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்கிறார்கள் தேவர்கள். ஸ்வானாகராளம் அத்யுக்ரம், ஒரே ஒரு நிமிஷம். ஜ்வாலாகராளம் அத்யுக்ரம் அசேஷாசுரசூதனம் திரிசூலம் பாத்து நோ பீதேஹே பத்ரகாளி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பாள் கோவில்ல எல்லாமே உங்களுக்கு பார்த்தேன்னா தெரியும், எல்லா அம்பாளோட கோவில்லையும் மேக்சிமம் வாசல்ல ஒரு சூலம் குத்தி நிறுத்தி வச்சிருப்பா. மாரியம்மன் கோவில், காளியம்மன் கோவில் எல்லாம் போனேன்னா வாசல்ல ஒரு சூலத்தை குத்தி நிறுத்தி வச்சிருப்பா. அந்த சூலத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. ஜுவாலா கராளம் அத்யுக்ரம் அசேஷாசுர சூதனம் திரிசூலம் பாத்துனோ பீதேஹே பத்ரகாளி நமோஸ்துதே. அம்மா உன்னுடைய சூலம் எப்படி இருக்கு, பயங்கரமான ஜுவாலையோடு ரொம்ப கூர்மையாக இருக்கு. அசுராலையெல்லாம் மிச்சமில்லாம அழிக்கக்கூடியதாக இருக்கு. எங்க பயத்திலிருந்தெல்லாம் உன்னுடைய திரிசூலம் எங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். பத்ரகாளியே உனக்கு நமஸ்காரம். ஹினஸ்தி தைத்ய தேஜாம்சி ஸ்வேனா நாபூர்ய யா ஜகத் சா கண்டா பாத்து நோ தேவி பாபேபியோ நசுதானிவ. அடுத்தது அம்பாளுடைய பூஜையில மணி, கோவில்ல மணி இருக்கு இல்லையா, பெரிய மணி. அந்த மணி இருந்ததுன்னா அந்த மணிகிட்ட சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. இந்த 2 ஸ்லோகங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹினஸ்தி தைத்ய தேஜாம்சி ஸ்வேனான் ஆபூர்யா ஜகத் சா கண்டா பாத்து நோ தேவி பாபேபியோ நசுதானிவ. ஏற்கனவே மணியோட பிரபாவத்தை நம்ம நடுவுல பார்த்தோம். மணி அடிச்சுதான் அசுராள் பக்கத்துல வராம பண்ணினாள் அப்படின்னு. அந்த தைத்தியர்களுடைய தேஜஸை எல்லாம் அழிக்கக்கூடிய, அசுராளுடைய வீரியத்தை நாசம் பண்ணக்கூடிய அந்த மணியானது அந்த நாதத்தினாலே ஸ்வனேன ஆபூர்ய யாஜகத்து, நாதத்தினால உலகத்தையே, நாதம்னா சப்தம், நாதத்தினால உலகத்தை எல்லாம் நிறைக்கக்கூடிய அந்த மணியானது எங்களோட பாப்பங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்தட்டும். குழந்தையை எப்படி அம்மா காப்பாத்துவாளோ அது மாதிரி அந்த மணி எங்களை காப்பாத்து. அசுராஸ்ரக்வசாபங்க சர்ச்சிதஸ்தே கரோஜ்வலஹ சுபாய கட்கோ பவது சண்டிகே த்வாம் நதாவயம். கத்தி சில கோவில்கள்ல இருக்கும். அம்பாளுடைய கத்தி இங்க கேரளத்துல முக்கியமா அம்பாளுடைய அந்த கட்வாங்கத்தை மட்டும் வச்சுண்டு அதையே அம்பாளா பூஜிக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அப்படி இருக்கிற சந்நிதிகள்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஞாபகம் இந்த ஸ்லோகத்தை படிச்சேல் அப்படின்னா அதுல அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா தேவர்கள் சொன்ன ஸ்தோத்திரம் இல்லையா, அது புராணாந்தர்கதமா தேவி மகாத்மியத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமுமே மந்திர ரூபம் தான். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த குழந்தை நம்மள சொல்றானேன்னு அம்பாள் சந்தோஷப்படுவாங்க. அசுராஸ்ருக் வசாபங்க சர்ச்சிதஸ்தே கரோஜ்வலா. ஏ அம்மா,
உன்னுடைய கையிலே அசுரர்களுடைய ரத்தத்தால் நனைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசுருக்கு அசுர அந்த கொழுப்பு, அவளுடைய தர்ப்பம், இதெல்லாம் கலந்த சேற்றினால் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒளிவிடக்கூடிய உன்னுடைய வாழானது எங்களுக்கு நன்மையை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம், இதுவும் துர்கா சப்த ஸ்லோகியில வரக்கூடிய ஸ்லோகம். ரோகான சேஷான் அபஹம்சி துஷ்டா. பிரிச்சுக்கோங்க. சேஷான் அபஹம்சி, துஷ்டா என்று சொல்ல வேண்டும். தூ எக்காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது, தூ சொல்லணும். தூ அப்படின்னு மொதோ தூ. ருஷ்டா து காமான் சகலான் அபீஷ்டான். சகலான் அபீஷ்டான். त्वामाश्रितानां नरिपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. யார் ஒருத்தர் ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா, துஷ்டா து காமான் சகலான் அபீஷ்டான், எல்லா ரோகங்களையும் போக்குகிறாய் அம்மா, நீ சந்தோஷம் அடைந்தாயானால் ரோகங்களை எல்லாம் மிச்சமில்லாமல் அழிக்கிறாய். நீ சந்தோஷம் அடைந்தாயானால் என்னென்ன வரங்கள் வேணுமோ எல்லா காமான், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீ நிறைவேற்றி கொடுக்கிறாய். உன்னை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு விபத்துங்கிறதே கிடையாது. விபத்துனா துக்கம், ஆபத்து, விபத்து இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. துவாமாஸ்ரிதா ஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. அதாவது துவாம் ஆஸ்ரிதாக ஹி ஆஸ்ரயதாம் பிரயாந்தின்னா என்ன அர்த்தம்னா, உன்ன யாரு நமஸ்காரம் பண்ணி உன்னை யாரு சரணாகதி பண்றாளோ அவ எப்பேற்பட்டவாள ஆறான்னா, மத்தவா எல்லாரும் சரணாகதி பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பெரியவாளாக ஆறார் அப்படின்னு அர்த்தம். உன்னை சரணாகதி யாராவது ஒருத்தன் பண்ணிட்டானா அவன் எல்லாத்துக்கும் சரணம் கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப பெரியவனாக ஆயிடுறான். ஏதத் கிருதம் யத் கதனம் த்வயாத்யம் தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம் ரூபைரநேகைர் பகுதாத்மமூர்த்திம் கிருத்வாம்பிகே தத் பிரகரோதி கான்யாம். அம்மா, ஏதத் கிருதம் யத் கதனம் த்வயாத்ய, இப்படி இவ்வளவு நேரம் நாங்க சொன்னோமே, இத்தனை ரூபத்தை நீ எடுத்துண்டு உன்னோட திருமூர்த்தியையே, உன்னுடைய மூர்த்தியையே பலவாக மாற்றிக்கொண்டு தர்மத்விஷர்களான, தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கொடிய ராட்சசால், அசுராள் எல்லாத்தையும் வதம் பண்ணி ரூபைஹி அநேகைஹி பகுதா ஆத்மமூர்த்திம் கிருத்வா அம்பிகே தத் பிரகரோதி கான்யா. இப்படி காப்பாத்தினியா, அத்தனை அசுராளை கொண்டு எங்களை காப்பாத்தினியே, இது மாதிரி வேற யார் இருக்கா எங்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. வித்யாசு சாஸ்திரேஷு விவேக தீபேஷு. பிரிச்சுக்கணும், இங்க எல்லாரும் பிரிச்சுக்கோங்க. ஆத்யேஷு வாக்கியேஷு ச காத்வதன்யா மமத்வகர்த்தேதி மகாந்தகாரே விப்ராமயத்யே தததீவ விஸ்வம். ஹே தாயே, வித்யாசு சாஸ்திரேஷு விவேக தீபேஷு ஆத்யேஷு வாக்கியேஷு ச காத்வதன்யா மமத்வகர்த்தே அதி மகாந்தகாரே விப்ராமயத்யே அதி ஏதத் அதீவ விஸ்வம் அப்படிங்கிற. அம்மா, வித்யைகள் எல்லாம் ஒன்னத்தான் போற்றுறது, சாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்னத்தான் போற்றுறது. விவேக தீபேஷு ஆத்யேஷு வாக்கியேஷுனா உபனிஷத்துக்கள். விவேகத்துக்கு விளக்காக, தீபமாக விளக்காக இருக்கக்கூடியது ஆத்ய வாக்கியமான வேத வாக்கியங்கள். அதெல்லாம் ஒன்னத்தானே போற்றுகின்றது. அப்படி இருக்க உன்னை இல்லாம வேற எல்லாரையும் நினைச்சுண்டு உன்னை வழிபடாம இந்த உலகத்துல வித்யாசு சாஸ்திரேஷு விவேக தீபேஷு ஆத்யேஷு வாக்கியேஷு ச காத்வதன்யா மமத்வகர்த்தேதி மகாந்தகாரே விப்ராமயத்யே தததீவ விஸ்வம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா சுழல்றது.
விஸ்வமே மமத்துவ கர்த்தே அப்படின்னா என்ன? மமத்துவம், நான் 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 அப்படிங்கக்கூடிய ஒரு கர்த்தம், ஒரு சேத்துல விழுந்து அதி மகாந்தகாரே, பெரும் மகாந்தகாரமாக பெரும் இருட்டாக இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்துல விழுந்து விப்ராம விப்ராமயத்தி ஏத்தது அதீவ விஸ்வம். இந்த உலகத்தை எல்லாம் நீதான் என்ன பண்றன்னா அவனுடைய மாயையால அப்படியே அஜ்ஞான இருள சுழல வைக்கிறது யாருன்னா நீதான். அம்பாலேதான் அஜ்ஞானமாவும் இருந்து எல்லாத்தையும் மயக்கிறான், மறைக்கிறான். அப்புறம் தானே அனுகிரகத்தை பண்ணி எல்லாத்துக்கும் கிருபையும் பண்றான். ரக்ஷாம்சி யத்ரோக்ர விஷாஷ்சனாகாஹா, விசர்க்கம் போட்டுக்கோங்க. யத்ராரயோதஸ்யு பலானி யத்ர தாவானலோ யத்ர ததாப்தி மத்யே தத்ர ஸ்திதாத்வம் பரிபாசி விஸ்வம். எங்கெல்லாம் ராட்சசால் இருக்காலோ, உக்ரமான விஷத்தை உடைய பாம்புகள் எங்கெல்லாம் இருக்கோ, சத்துருக்கள் எங்கெல்லாம் இருக்காலோ, திருடர்கள் எங்கெல்லாம் இருக்காலோ, காட்டு தீ எங்கெல்லாம் பிடிச்சுக்கிறதோ, அதே மாதிரி நடுக்கடல்ல இந்த எல்லா இடத்துலயும் அம்மா நீயே நின்று இந்த உலகத்தை எல்லாம் நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்க. அடுத்த ஸ்லோகமும் நம்முடைய சப்த ஸ்லோகி துர்கால இருக்கக்கூடிய ஸ்லோகம். விஸ்வேஸ்வரி த்வாம் பரிபாசி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசீஹ விஸ்வம் விஸ்வேஷவந்தியா பவதி பவந்தி விஸ்வாஸ்ரயா ஏ த்வயி பக்தி நம்ராஹ. அம்மா விஸ்வேஸ்வரி, நீயே இந்த உலகத்தை காப்பாற்றுகிறாய். விஸ்வாத்மிகா தாரயசீஹ விஸ்வம், நீயே இந்த உலகத்தை தாங்குகிறாய். உலகத்தால் வந்திக்கப்படுபவர்களாகவும் நீயே இருக்கிறாய். உன்னையே ஆசிரிக்கிறவர்கள் யாரோ பக்தியோடு அவர்கள் உலகத்துக்கே ஆசிரியமாக ஆகிறார்கள், உலகத்திற்கே புகலிடமாக இருக்கார்கள். தேவி பிரசீத பரிபாலய நோரிபீதேகே, நோ அரிபீதேகே, நக அரிபீதேகேங்கிறது நோரிபீதேகேன்னு ஆயிருக்கு. தேவி பிரசீத பரிபாலய நோரிபீதேகே நித்யம் யதா சுரவதாத் அதுனைவ சத்யஹ. அப்படி பிரிச்சுக்கணும். பாபானி சர்வ ஜகதாம் பிரசமம் நயாஷு உத்பாதபாக ஜனிதாம்ஸ்ச மகோபசர்கான். அம்மா, இன்னைக்கு எப்படி இந்த அசுரனை கொன்னு எங்களை உடனே காப்பாத்தினாயோ, இந்த சும்பன் எல்லாத்தையும் கொன்னு எப்படி நீ இப்ப காப்பாத்தினாயோ, அதே மாதிரி எப்பவுமே சத்ருக்கள் கிட்ட இருந்து அரிபீதேகே, சத்ரு பயத்துல இருந்து எங்களை காப்பாத்தணுமா. உலகத்தோடைய எல்லா பாப்பங்கள் என்னெல்லாம் இருக்கோ, உலகத்துல இருக்கிற எல்லா பாப்பங்களையும் சரி, அப்புறம் கொடுமையான செயல்கள் பிரசமங்கள், உட்பாத பாக்க ஜனிதாம்ஸ்ட, அதாவது ஆபத்துக்களை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய கொடுமைகள் பாப்பங்கள் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிடு என்று கேட்கிறார்கள் தேவர். பிரணதானாம் பிரசீதத்வம் தேவி விஸ்வார்த்திஹாரிணி திரைலோக்கியவாசினாமீட்யே லோகானாம் வரதா பவ. அம்மா, நாங்கெல்லாம் உன்னை வழிபடுறோம், நீங்க எங்கள்கிட்ட அருள வேண்டும், எங்கள்கிட்ட பிரசன்னமாக வேண்டும், விஸ்வத்தினுடைய ஆர்த்தி கவலையெல்லாம் போக்கக்கூடியவளே நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். திரைலோக்கிய வாசினாம் ஈட்யே லோகானாம் வரதாபவ, இந்த உலகத்துக்கெல்லாம் வரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்கள் பிரார்த்தனை பண்றார்கள். தேவ்யுவாச்ச வரதாஹம் சுரகணா, தேவ்யுவாச்ச வரதாஹம் சுரகணா வரம் யன்மனசேச்சத தம்ருணுத்வம் பிரயச்சாமி ஜகதாம் உபகாரகம். அப்படி பிரிச்சுக்கோங்க, ஜகதாம் உபகாரகம். நான் உங்களுக்கு எல்லாம் வரத்தை கொடுக்கிறேன், என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ. வரம் என் மனசேச்சத தம் பிருணுத்வம், உங்க மனசுல என்ன வரம் இருக்கோ அதை கேளுக்கோ. பிரயச்சாமி, அது ரொம்ப சந்தோஷமா நான் தரேன். ஜகதாம் உபகாரகம், ஏன்னா நீங்கெல்லாம் தேவர்களா இருக்கிறதுனால நல்ல வரம் தான் கேப்பேல், உலகத்துக்கு உபகாரமான வரத்தை தான் கேப்பேல் அப்படின்னு சொல்லி கேக்குறா. தேவா ஊச்சுஹு, தேவர்கள் வரம் கேட்கிறா. சர்வா பாதா பிரசமனம் திரைலோக்கியஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத்வைரி விநாசனம். எல்லா ஆபத்துக்களும் அழிய வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆபத்துக்கள் எல்லாம் அழிய வேண்டும். ஹே அகிலேஸ்வரி, உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணு.
இதுதான் நீ பண்ண வேண்டும். எங்களுடைய வைரிகள், எங்களுடைய எதிரிகள்லாம் நாசமடைய வேண்டும் என்று கேட்கிறார். தேவ்யுவாச்ச, அதுக்கு அம்பாள் வரம் கொடுக்கிறார். வைவஸ்வதேந்தரே பிராப்தே அஷ்டாவிம்சதிமே யுகே शुंभो निशुंभश्चैवान्यौ चैवान्यौ அப்புறம் உற்பத்ஸ்யேதே மகாசுரவு, இந்த யாவுங்கிறத மறிச்சுண்டு शुंभो निशुंभश्चैवान्यौ உற்பத்ஸ்யேதே மகாசுரவு. அப்ப அம்பாள் சொல்றா, அனுகிரகம் பண்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஹே தேவர்களே, இந்த வைவஸ்வத மன்வந்திரத்துல 28வது சதுர்யுகங்கள்ல இன்னொரு தடவை சும்ப நிசும்பர்கள் வருவாளாம். அத சொல்றா. ஏற்கனவே இருந்த ஒரு சும்ப நிசும்பர்கள் போக இது, அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு கல்பத்திலையும் அவதாரங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாமே. அப்போ அந்த சமயத்துல அந்த சும்ப நிசும்பர்களை கொல்றதுக்காக நந்த கோபகிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. இதெல்லாம் ஃபியூச்சர். இப்ப முடிஞ்சு போயிடுது, நம்மளோட காலத்துல முடிஞ்சு போயிடுது. ஆனா தேவர்கள் பிரார்த்தனை பண்ண காலத்துல நடக்கல. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல நடந்திருக்கு. இந்த ஃபியூச்சர்ல வரப்போற விஷயத்த அம்பாள் அப்பவே தேவர்களுக்கு ப்ரெடிக்ஷனா சொல்றான். நந்தகோபனுடைய வீட்டுல யசோதையினுடைய கர்ப்பத்துல நான் பிறப்பேன். அப்படி பிறந்து அந்த தௌ நாசயிஷ்யாமி, சும்ப நிசும்பர்களை நான் நாசம் பண்ணுவேன். அப்ப என்னோட பேரு விந்தியாச்சல நிவாசினி. இது ஒரு அவதாரம். அடுத்தது புனரப்பியதி ரௌத்ரேண ரூபேண பிருத்திவீதலே அவதீரிய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தாம்ஸ்டதானவான். வைப்ரசித்தர்கள் என்னும் அசுரர்களை நான் இன்னும் ரொம்ப கோபமான ஒரு ரூபத்துல நான் அவளை சம்ஹாரம் பண்ண போனேன். வைப்ரசித்தர்கள்னு சொல்லக்கூடிய தானவர்கள், அசுரர்களை இந்த பூமியில ரொம்ப ரௌத்ரமான, ரொம்ப கோபமான ஒரு ரூபத்துல அவதாரம் பண்ணி அனிஷ்யாமி கொல்ல போறேன். பக்ஷயந்தியாஸ்ச தானுக்ரான் வைப்ரசித்தான் மகாசுரான் ரக்தா தந்தா பவிஷ்யந்தி தாடிமீ குசுமோபமாஹம் ததோ மாம் தேவதா ஸ்வர்கே இஸ்ஸு மர்த்யலோகே சமானவாஹ ஸ்துவந்தோவ்யாஹ ரிஷ்யந்தி சததம் ரக்ததந்திகாம். இது அடுத்த அவதாரம். இது முதல் அவதாரம், இது இரண்டாம் அவதாரம். அம்பாள் இங்க சொல்றதுல அம்பாளுடைய இரண்டாவது அவதாரம். முதல் அவதாரம் விந்தியாச்சல நிவாசினின்னு பேரு. அடுத்தது ரக்த தந்திகான்னு பேரு. இந்த ரக்த தந்திகாங்கிற அம்பாளை பத்தி சொல்றா. வைப்ரசித்தர்கள்னு அசுரர்கள் இருக்கும்போது அவளை நான் கொல்லுவேன், அவளை நான் கடிச்சு சாப்பிடுவேன், அந்த வைப்ரசித்தர்களான மகாசுரர்களை. அப்ப என்னோட பல்லெல்லாம் ரத்தமா ஆயிடும். தாடிமி குசுமம், மாதுளம் பூ நிறத்துல என் பல்லெல்லாம் ஆயிடும். அப்ப தேவர்கள், சொர்க்கத்துல இருக்கிற தேவர்கள், பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணி ரக்த தந்திகா, ரத்தம்னா ரத்தம் தோய்ந்த பற்களை உடையவள்னு என்னை எல்லாரும் கொண்டாட போறார்கள். பூயஸ்சத வார்ஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் அனாவிருஷ்டியாம் அனம்பசி. அப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த 50 வரைக்கும் பார்த்து நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. பூயஸ்சத வார்ஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் அனம்பசி. 100 வருஷம் மழை பெய்யாம ஒரே அனம்பசி, தண்ணியே இல்லாம பயங்கர ஒரு பஞ்சம் வரும் உலகத்துல. முனிபிஸ்ஸம் ஸ்மிருதா பூமௌ சம்பவிஷ்யாமி அயோனிஜாம். சம்பவிஷ்யாமி அயோனிஜான்னு இருக்கு. இதை சேர்த்து படிக்கலாம், இல்ல பிரிச்சும் சொல்லலாம். சம்பவிஷ்யாமி அயோனிஜா சேர்த்து சொல்லும்போது சம்பவிஷ்யாம் யயோனிஜா ஆயிடும். பூயஸ்சத வார்ஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் அனம்பசி முனிபிஸ்ஸம் ஸ்மிருதா பூமௌ சம்பவிஷ்யாமியோ நிஜாம். அப்போ உலகமெல்லாம் பஞ்சம் கொஞ்சம் கூட மழை பெய்யாம அப்படிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் முனிவர்களால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு நான் அவதாரம் பண்ணுவேன். அந்த அவதாரம் முனிவர்களுக்காக, முனிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதுனால வரேன். ததசதேன நேத்ராணாம் நிரீக்ஷிஷ்யாம்யஹம் முனீன் கீர்த்தயிஷ்யந்தி மனுஜாஹ சதாக்ஷீமிதி மாம் ததஹ. அப்போ 100 கண்கள் எனக்கு இருக்கும். அந்த 100 கண்களாலேயே முனிவர்களை நான் பார்ப்பேன். அவளோட ஸ்தோத்திரங்களை எல்லாம் நான் கேட்பேன். முனிவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்களை நான் கேட்பேன்.
அந்த 100 கண்கள் இருக்கிறதுனால எனக்கு சதாக்ஷின்னு பேரு. இது 3வது அவதாரம். ததோஹமகிலம் லோகம் ஆத்மதேஹ சமுத்பவைஹி பரிஷ்யாமி சுராஷாகைஹி ஆவ்ருஷ்டே பிராணதாரகைஹி. அத சொல்றான். நான் வந்து இந்த உலகம் முழுக்க ஆத்மதேக சமுத்பவைகி, என்னோட திருமேனியிலிருந்து தோன்றின ஓஷதிகள்னால. ஓஷதிகள்னா என்ன? எல்லாமே காய்கள் கனிகள் எல்லாம் அம்பாளோட திருமேனியிலிருந்து அப்ப தோன்றும். இதுக்காகத்தான் சாக்கம்பரி அலங்காரம்னு கோவில்ல பண்றா. நவராத்திரி சமயத்துல அம்பால வந்து காய் கனிகளாலேயே அலங்காரம் பண்றதுங்கிறது எதனால பண்றான்னா இந்த ஸ்லோகத்தான் அதுக்கு ஆதாரம். நான் வந்து என்னோட உடல்ல இருந்தே காய் கனிகள் எல்லாம் தோற்றுவித்து அதை வச்சிருந்து தேவர்களுக்கும் மனுஷாளுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். உடல்ல இருந்து வரக்கூடிய ஓஷதிகளை உண்டு பண்ணி அதை வச்சிருந்தே இந்த உலகத்தை நான் வந்து போஷிக்கிறேன், சாப்பாடு போடுறேன், எல்லாத்தையும் காப்பாத்துறேன். சாகம்பரீதி விக்யாதிம் ததா யாஸ்யாம்யஹம் புவி தத்ரைவச்ச வதிஷ்யாமி துர்கமாக்கியம் மகாசுரம். அப்புறம் துர்கமன் அப்படிங்கிற ஒரு அசுரனை கொல்றேன். இது அடுத்தது. துர்கமாசுரனை கொல்றதுக்காக துர்காங்கிற அவதாரம். துர்கா தேவீதி விக்யாதம் தன்மே நாம பவிஷ்யதி. இதுக்கு அடுத்தது அவதாரம் 50வது ஸ்லோகத்துக்கு மேல இந்த இந்த இதுல இருந்து அடுத்த அவதாரம் சொல்றோம், அதை நாளைக்கு பார்ப்போம். புனஸ்டாஹம் யதா பீமம் ரூபம் கிருத்வா ஹிமாச்சலே. பீமா தேவிங்கிற ஒரு அவதாரத்தை சொல்றா, அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த அவதாரங்கள் என்னென்ன, அம்பாளுடைய அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, விந்தியவாசினி தேவி, 2வது ரக்ததந்திகா தேவி, 3வது சதாக்ஷின்னு சொல்லும்படியான சாக்கம்பரி தேவி, 4வது துர்கா தேவி. சதாக்ஷி சாக்கம்பரி 2 ரூபங்கள் இருக்கு, ஆனாலும் இது ரெண்டும் ஒண்ணு. எப்படி வாமன திரிவிக்ரம 2 ஒரே சமயத்துல நடந்ததோ அது மாதிரி சதாக்ஷி சாக்கம்பரி 2 ஒரே சமயத்துல நடந்த அவதாரங்கள். அடுத்து துர்காங்கிற அவதாரம், துர்கா தேவிங்கிற அவதாரம். இப்படி எல்லாம் அம்பாள் அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றா. அப்பேற்பட்ட பராசக்திய நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி இந்த இன்னைக்கு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த சத்சங்கம் திங்கட்கிழமை இருக்கும். அன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அத்தியாயம். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.